அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விசச்சாராய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சாராய வியாபாரிகளில் 3 பேருக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் கொடுத்து இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பா இந்த வழக்குல 3 நபர்கள் முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டார்கள். அந்த கருணாபுரம் பகுதியில சாராயம் விற்றதாக கோவிந்தராஜின் மனைவி விஜயா, கோவிந்தராஜின் தம்பி தாமோதரன் ஆகிய 3 பேர் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தார்கள். அவர்களிடம் தனித்தனியாக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் சின்னதுரை என்ற நபரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில கைது செய்யப்பட்ட 3 பேரும் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி ஸ்ரீராம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில அவர்கள் 3 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3 பேரிலும் சிறையில் அடைக்க நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். சின்னதுரையிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இன்று மாலை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.